குட் ஆஃப்டர்நூன். இப்போ ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு காமெடியான ஒரு விஷயத்த அப்படின்னு எடுத்துக்கலாம். நேற்றுக்கு ஏவா வேலு மந்திரி அவர்கள் கலைஞர் எனும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதி முதல்வர்கள் வெளியிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல் பிரதியை கொடுத்துருக்காங்க. அவர் கொடுக்கறதால அவரை பேச அழைச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் வந்து பேசினாரு. அவருக்கே உரித்தான பாணியில் மக்களை கவரும் விரும்பியாக பேசியிருக்காரு. அப்படியே பேசும்போது இப்போ டிஎம்கே பார்ட்டியில் இருக்கிற சீனியர் மெம்பர்ஸை ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் ரூம் அது வந்து தட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தி டீச்சர் டு ஹேண்டில் அப்படின்ற மாதிரி ஒரு நகைச்சுவையாக சொன்னார். அந்த நேரத்தில் எல்லாருமே ரசித்தாங்க அவர் பேச்சை. மேடையில் இருக்கவங்களும் சரி, பழைய ஸ்டூடெண்ட்னு சொன்ன அந்த அமைச்சர்களும் சரி, அவர் பேச்சை ரசித்தாங்க அந்த நேரத்தில். அதில் ஒரு பர்டிகுலர் மினிஸ்டரை, காட்பாடி தொகுதி, எங்கள் தொகுதி அவரை பற்றி பேசும்போது அவர் வந்து கலைஞர் அவர்களுக்கே கண்ணில் விரலை விட்டு ஆட்டினவர் அப்படின்னு நகைச்சுவை தான் சொன்னார். அவர் ஸ்போர்ட்டிவாக எடுத்திருக்கலாம். அது வந்து இப்போதைக்கு இளைஞர்களை முன்னெடுத்திருக்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கட்சியில் இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க, எதிர்கட்சியிலும் பேசுகிறாங்க, பொதுமக்களும் பேசுகிறாங்க. அந்த உள்நோக்கம் பெரிய அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்திருக்குமான்றது டவுட்டு தான் அது. ஆனால் அவர் பேசின விஷயம்தான் இப்போ வந்து பேசு பொருளாக ஆயிருந்தது. அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். பழைய ஸ்டூடெண்ட்ஸு, பழைய மினிஸ்டர்ஸு, ஓல்டு பீப்புளெலாம். புது ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸ்க்கு ஈஸி டு ஹேண்டிலு. அதனால் ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறேன், ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு அவர். மீட்டிங் முடிஞ்சது. அப்புறம் வந்து ஈவினிங் துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாங்க, பல்லு போன நடிகர்கள், தாடி வச்சுட்டு இருக்கிற நடிகர்கள் இருந்தாலும், நடிச்சிட்டு இருந்தாலும் இன்னும் கூட புதிய நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி கிண்டலாக அவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு. கோவமாக கூட பேசுறது, கிண்டலாக தான் சொன்னார் அதையும் அவர். பட் கொஞ்சம் வருத்தம் அவர் ஃபேஸில் இருந்த மாதிரி இருந்தது. இது தேவையற்ற ஒரு சர்ச்சை. புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டோமா, புக்கை கொடுத்தாங்களா, புக்கை பற்றி 2 வார்த்தை பேசணும், எழுதினவரை பற்றி பேசணும், கட்சியை பற்றி பேசணும், மினிஸ்டர்ஸு, பொதுமக்கள் இவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போயிருந்தா இந்த சிக்கல் கிடையாது. அங்கே இருக்கிறவங்கள ஒரு குற்றம் சொல்கிற மாதிரி பேசினது தான் இப்போ வந்து பேசு பொருளாக இருக்குது இப்போ. அப்புறம் இன்னைக்கு மார்னிங் திருப்பி ரஜினிகாந்த் அவர்களை ஏர்போர்ட்டில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, பல்லு போன நடிகர்கள், வயதான நடிகர்கள் இருந்தாலும் இளைஞர்களுக்கு சான்ஸ் கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு திருப்பி, நாங்கள் வந்து நீண்ட கால நண்பர்கள், அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. உடனே திருப்பி இங்கே இருக்க நிருபர்கள் கேட்கணுமா, உடனே இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏர்போர்ட்டில் அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆமாம், நானும் அப்படி தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் நகைச்சுவையை பகைச்சுவை ஆக்காதங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதெல்லாம் சரியா ஜோக்கஸ் ஆக்டிவிட்டி தான் இது. பப்ளிக்கை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று நேற்றுக்கு ஒன்று இதில் இப்போ முரசொலியில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு, திறம்பட பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு தலையங்கம் வந்திருக்கு. உடனே தட்ஸ் தமிழ்னு ஒரு சைட்டில் துரைமுருகனை கண்டு கொள்ளாத முரசொலி அப்படின்னு அதுக்கு அவன் ஒரு சப்ஜெக்ட் அதுக்கு கொடுக்குறான், ஐடியா கொடுக்குறான். இந்த மாதிரி இருக்குமா, எல்லாம் ஊகங்கள் தான். சரி, உள்ளுக்குள்ள சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் நத்திங். புக்கு ரிலீஸ் பண்ணாங்க, அது அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நிருபர்கள் நிறைய பேர் இருக்கிறதால சூப்பர் ஸ்டார் ஏன் இவரோட வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு, பிகாஸ் இஸ் பின் லைக் பை மெனி பீப்புள், க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள். அதே மாதிரி அப்படி இருக்கும்போது அவர் வார்த்தைகளை எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. சினிஃபில் அவர் கிங்கு தான், அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அவர் எடுத்த. தட்ஸ் வை இஸ் பின் லைக் பை சோ மெனி க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள். அவர் என்ன சொல்றாரு, அவர் நடந்தாலே அவர் பார்ப்பாங்க. படத்தில் அவர் ஃபேஸை காட்டினாலே 100 நாள் ஓடும். அந்த மாதிரியான பர்சனாலிட்டி அவர். அவர் வந்து அரசியலில் வந்து ஈவாஸ் எ ஃபெயிலியர். ஆரம்பிக்கிறேன் போர்க்களம் அப்படி இப்படின்னு பேசிட்டு கடைசியில் குட் நாட் டூ எனி திங். ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவர் விட்ரா பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் தள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த பேச்சு அப்படியே மறைஞ்சு போச்சு. அதே மாதிரி ஒரு எலெக்ஷன் ரஜினி வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எதோ பேசுவாங்க. இப்போ அவர் வாய்ஸுக்கு யார் செவி சாய்ப்பாங்கன்னு தெரியல இப்போ இருக்கிறதுக்கு கண்டிஷனுக்கு. ஏன்னா அடுத்த தலைமுறை விஜய் அவர்கள் சீனுக்கு வந்திருக்காங்க இப்போ. அதே மாதிரி அவரோட விஜய் ரசிகர் ஒருத்தர் வந்து இன்னொரு ஒரு யூடியூப் பேட்டியில் பார்த்தேன். அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நாட்டில் எந்த கவர்னருக்கும், எந்த முதல்வருக்கும், பிரதமருக்கும், பிரைம் மினிஸ்டருக்கும், பிரசிடென்ட் கூட நேரம் எடுத்து பேசலாம், ஆனால் அவர்
சும்மா போயஸ் கார்டனில் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன் பேசுங்களேன், யார் வேண்டாங்கிறது? என்ன பேசுங்க, அரசியலில் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க, நாட்டு மக்களுக்கு என்ன முடியும்னு சொல்லுங்க. வி ஆல் எக்ஸ்பெக்ட் தட் ஒன்லி. நோ, ஸோ பாப்புலர் பர்சன் யூ ஷுட் கம் இன் ஃப்ரண்ட். பின்னாடி ஒதுங்கி ஓடி ஒளியக்கூடாது. வந்து பேசினா நாங்கள் ஆவலா கேட்போம், அவர் என்ன சொல்றாரு, பேசி நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வராருன்னு நாங்கள் கேட்போம் இல்லையா. யூ ஷுட் டூ தட். அவர் சொன்ன மாதிரி அவர் சும்மா போயஸ் கார்டனில் உட்காரக்கூடாது. உட்காந்து வந்து பேசணும், அவருக்கு இருக்க கான்டாக்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுதா பார்க்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னொரு மீட்டிங்கில் பேசும்போது, ஆமாம் சூப்பர் ஸ்டாரில் பேசுனது வந்து நல்ல திறம்பட பேசியிருக்கா, எங்களுக்கு எல்லாரும் வழிகாட்டணும் சீனியர்ஸ் அப்படின்னு அவரும் பேசுகிறாரு. இப்போது பிளாட்ஃபார்ம் ரெடி அவருக்கு, உதயநிதி ஸ்டாலின். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்குலாம் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. இது ஆட்டோமேட்டிக். நெக்ஸ்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அப்புறம் டெபுட்டி பிரசிடென்ட் ஆஃப் டிஎம்கே, அந்த பொசிஷன் கொடுத்துடணும். அப்போ தான் பாக்கி பேரோட பேச்செல்லாம் அங்கே எடுபடாமல் இருக்கும். ஈ ஷுட் பி கிவன் டெஃபினெட்லி. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் மூவாக தான் பார்க்கப்படுது இந்த இடத்துல. இன்னைக்கு அவரை விட்டால் வேற ஆள் கிடையாது டிஎம்கேல, தட் இஸ் ஃபார் ஷுர். அப்படி இருக்கும்போது சீனியர் ஜூனியர் இதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ரெண்டாவது வந்து துணைத் தலைவர்ன்ற பதவியும் அவருக்கு கொடுக்க வேண்டிய டைம் தான் அது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. அதனால் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் அவர் ஃபோக்கஸ் பண்ணிக்கூடாது. அவர் யூ ஷுட் பி கீப்பிங் குவைட். இது ஆட்டோமேட்டிக், தானாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு வேளை ஏற்று போகிறவங்கனாக்கா போகணும், போய் தான் பார்க்கணுமே. எக்ஸப்ட் டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர், அவரை தவிர திமுக கலந்து போனவங்க யார் ஷைன் ஆயிருக்காங்க? நோ ஒன் எஸ் கம் அப். அதனால் கட்சி பெருசு, ஒரு தனி மனுஷனோட கட்சி பெருசு. ஸோ திமுகன்றது வந்து ஒரு 50 ஆண்டு காலமாக இங்கே இருக்குது. 49 ஆரம்பித்து 17-18 வருஷம் கழிச்சு தான் அண்ணாதுரை அவர்கள் சிஎம் ஆனாங்க. அப்படி கஷ்டப்பட்டு காப்பாற்றப்பட்ட கட்சி ஆல்மோஸ்ட் 75 இயர்ஸ் ஆக போகுது இப்போ. அதனால் கட்சி தலைமையில் யார் இருக்காங்களோ அவங்க தான் அதை டிசைட் பண்ணணும். ஸோ அதில் வந்து சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அந்த மாதிரி பொசிஷனுக்குலாம் இடம் கிடையாது. அவங்க சொல்கிற வார்த்தைகளும் அதில் எடுபடாது. அப்படியே கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு வெளியில் அனுப்புறதில்ல, அவங்களுக்கு புதுசாக வில் பி ஈஸிலி சென்ட் அவுட். ஸோ அதனால் கவலைப்படாமல் உதயநிதி அவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அஸ் டெபுட்டி பிரசிடென்ட் ஆஃப் தி பார்ட்டி அப்படின்ற பொசிஷனை எடுத்துக்கிட்டு கட்சியையும் ஆட்சியும் வழி நடத்தணும். ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் உதயநிதி.